Hey guys, welcome to know something. இந்த வருஷம் ஃபுல்லா ஐடி எம்ப்ளாயி எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்க போறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு லேப்டாப் வாங்கணும் தான். இப்போ டெல் ரீசெண்டாக லான்ச் பண்ண நியூ இன்ஸ்பிரான் 5000 சீரிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ இன்ஸ்பிரான் 5590 லேப்டாப் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேசிக்காக 5590 மாடல் பார்த்தீங்கன்னா 46,000 ஆரம்பித்து 80,000 வரைக்கும் கிடைக்குது. ஸோ இதில் மொத்தம் 4 கான்ஃபிகரேஷன் விட்டுருக்காங்க. ஸோ உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்லையும் என்னென்ன வித்தியாசம், எதனால் அந்த ப்ரைஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நியூ இன்ஸ்பிரான் மாடல் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கல. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான Dell.com அதில் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாடலோட பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,790 ஸ்டார்ட் ஆகுது. அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 ப்ராசஸர் 10th ஜென்ரேஷன் கொடுக்குறாங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 4GB DDR4 RAM, ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512GB கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 கான்ஃபிகரேஷன்லையுமே காமனாக இருக்குது 512GB SSD ஹார்ட் டிஸ்க். இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுக்குன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல்லையும் அவங்களோட ப்ராசஸர் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் 46,000 அவைலபிளாக இருக்கிற அந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i3 ப்ராசஸர் இன்டெல் 10th ஜென்ரேஷன். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 48,000 கிடைக்குது. அதுவும் i3 ப்ராசஸர் 10th ஜென்ரேஷன். ஆனால் 46,000க்கும் 48,000க்கும் உள்ள கான்ஃபிகரேஷனில் என்ன வித்தியாசம் பெருசான்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. 48,000 உள்ள லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce MX 230 2GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 46,000 இருக்க மாடலில் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுதான் பெரிய வித்தியாசம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒரு கேட்டகரியாக வச்சுக்கலாம். அரௌண்ட் 47,000க்கு ஒரு லேப்டாப்பு, அரௌண்ட் 67,000க்கு அவங்களோட அடுத்த லேப்டாப் இருக்குது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 ப்ராசஸர் 10th ஜென்ரேஷன் U சீரியஸ். அதோட சேர்ந்து கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA GeForce MX 250 2GBக்கு வருது. ப்ளஸ் அதோட மெமரி பார்த்தீங்கன்னா 8GB. அதில் 4GB ஆன்போர்ட், 4GB வந்து ஓப்பன் ஸ்லாட். ஆன்போர்டு அப்படின்னா அந்த ரேமை உங்களால் கிளட்டிட்டு வேறு புது ரேம் போட முடியாது. அதோட மெமரி பார்த்தீங்கன்னா 8GB, 2 ஸ்லாட் இருக்கும். ஒரு ஸ்லாட் ஆன்போர்டு, இன்னொரு ஸ்லாட் வந்து அப்கிரேடபிள் ஸ்லாட். ஸோ ஒரு ஸ்லாட்ல இருக்க ஆன்போர்ட் மெமரியை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னொரு ஸ்லாட்ல இருக்கிற ரேம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த சீரீஸ்ல இருக்க எலைட் மாடல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 81,000 வருது. அதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 ப்ராசஸர் 10th ஜென்ரேஷன் U சீரிஸ். இந்த சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce MX 250 வித் 2GB கிராஃபிக்ஸ் மெமரியோட வருது. இதோட மெமரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சேம் 8GB தான் தராங்க. அதே மாதிரி 4GB ஆன்போர்டுக்கும் 4GB அப்கிரேடபிள் ஸ்லாட்டில் வரும். ஸோ அதை சம்மரி பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 அரௌண்ட் 40,000 இருக்கிற லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 ப்ராசஸர், அரௌண்ட் 65,000 இருக்கிற லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 ப்ராசஸர், அரௌண்ட் 80,000 இருக்கிற லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 ப்ராசஸர். எல்லா ப்ராசஸருமே 10th ஜென்ரேஷன் U சீரிஸ். இந்த i3 ப்ராசஸர் சீரிஸ் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 4MB கேஷும், i5 சீரிஸில் பார்த்தீங்கன்னா 6MB கேஷும், i7 ப்ராசஸர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா 8MB கேஷ் தராங்க. இந்த 4 கான்ஃபிகரேஷன் இருக்கிற எல்லா லேப்டாப்லையுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Windows 10 OS டிஃபால்ட்டாகவே வருது. கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா பேசிக் லேப்டாப்பில் இன்பில்ட் UHD கிராஃபிக்ஸ் கார்டு வருது. செகண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா MX 230 NVIDIA GeForce 2GB கிராஃபிக்ஸ் மெமரியும், அந்த லாஸ்ட் 2 செக்மெண்ட் 65,000 அண்ட் 80,000 இருக்க லேப்டாப்பில் வந்து MX 250 GeForce NVIDIA கிராஃபிக்ஸ் மெமரி வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த 4 சீரீஸ்லையுமே 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே தராங்க. 1920x1080. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளேர் LED டிஸ்பிளே சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நான் டச் நேரோ பார்டர் டிஸ்பிளே, டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இந்த 4 கான்ஃபிகரேஷன்லையுமே வெப் கேமரா சேம் தான். இன்டகிரேட்டட் வைட் ஸ்க்ரீன் HD கேமரா கொடுக்குறாங்க 720 பிக்சலுக்கு. ப்ளஸ் வயர்லெஸ் ப்ளூடூத் அண்ட் வயர்லெஸ் வைஃபை ஆப்ஷன்ஸ் இருக்கு. கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 கலர் வருது. பிளாட்டினம் சில்வர் வித் டார்க் கிரே பெசலும், பிளாட்டினம் சில்வர் வித் லைட் கிரே பெசலும் வருது. பேக்லைட் கீபோர்டு இருக்கு. இந்த 4 கான்ஃபிகரேஷன்லையுமே பேக்லைட் கீபோர்டு எனேபிள்டாக வருது. செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த 4 லேப்டாப்லையுமே ஃப்ரீயாக வருது. பிரைமரி பேட்டரி பார்த்தீங்கன்னா 3 செல் இன்டகிரேட்டட் பேட்டரி வருது. ரஃப்லி அரௌண்ட் 4 ஒர்க்கிங் ஹார்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். இந்த 4 கான்ஃபிகரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 போர்ட்ஸ் வருது. போர்ட் நம்பர் 1 மைக்ரோ SD கார்டு ரீடர், போர்ட் நம்பர் 2 ஹெட்ஃபோன் அண்ட் மைக்ரோ ஆடியோ ஜாக், போர்ட் நம்பர் 3 USB 2.0, போர்ட் நம்பர் 4 வெட் ஷேப் லாக் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லேப்டாப்பை லாக் பண்ணிட்டு போகலாம் உங்கள் டெஸ்கில். வேறு யாரும் அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போக முடியாது. போர்ட் நம்பர் 5 ஒரு பவர் அடாப்டரும், போர்ட் நம்பர் 6 ஒரு HDMI போர்ட்டு, போர்ட் நம்பர் 7ம் 8ம் USB 3.1 போர்ட்டு, போர்ட் நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா டைப் C USB 3.1 போர்ட். இந்த லேப்டாப் ரொம்ப ஹெவியான லேப்டாப் கிடையாது, லைட் வெயிட் ஸ்லீக் லேப்டாப். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.64 kg வருது. ஸோ டெல் 5000 சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஒரு சூப்பரான லேப்டாப்னு கூட சொல்லலாம். இந்த டெல் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு i3 ப்ராசஸர் வேணுமா, i5 ப்ராசஸர் வேணுமா, i7 ப்ராசஸர் வேணுமா, இல்லை எத்தனை GB மெமரி வேணும், 4GB 8GB
இது எல்லாமே உங்களாலே கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர் உங்களோட யூஸ் கேஸ்க்கு இந்த லேப்டாப் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். டெல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனல் நோ சம்திங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 கான்ஃபிகரேஷனில் அவங்க ஹை பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிற அந்த இன்டெல் i7 ப்ராசஸரோட லேப்டாப் ஒன்று ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் ரிவ்யூவை நான் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ சம்திங்.